ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான த ரைசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோ சீசன் 3 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கிற அந்த பிரின்சஸ் மைனோட ஒரிஜினலான பேர் வந்து மால்டி அண்ட் நம்ம ஹீரோ சைடு இருக்கிற பிரின்சஸ் பேர் மெல்டி. உங்களுக்கு நேம் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக வெளியா இருக்கிற பிரின்சஸா மைன் அப்படின்னு மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த ரைசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோ சீசன் 3 எபிசோட் 11. ரேஷியா ஆயிரட்கோ பர்ஃபெக்ட் ஹிடன் ஜஸ்டிஸ்கோ மேட்ச் ஆரம்பிக்கிட்டோம். ரெஃபரி கத்திட்டு இருக்கான். எனக்கு பணம் வேணும், நான் எல்லாரையும் காப்பாற்றணும், அப்ப எல்லாருக்கும் புரியும் நான் தான் ஜஸ்டிஸ் பக்கம் நிக்கிறேன்னு அப்படின்னு நீட்ஸ்கி நினைச்சிட்டு இப்ப ஃபைட் பண்ண போய் பார்த்தா ரேஷியா நிக்கவும் நீ ரொம்ப வீக் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தடவை நான் அவங்களை காப்பாத்த வந்திருக்கேன் அப்படின்னு ரேஷியா சொல்லவும் ஒன்னு மாதிரி வீக்கான ஒருத்தி என்ன காப்பாத்த போறியா அப்படின்னு நம்ம சிரிக்கவும் பிக் சிஸ்டர் ரேஷியா ரொம்ப ஸ்ட்ராங், அவளை கலாய்க்காத அப்படின்னு சின்ன பசங்க எல்லாம் அவனை திட்டுறாங்க. எனக்கு புரிஞ்சிடுச்சு நஃபோமி, இது எல்லாமே ஒரு செட்டப் தான். இல்ல ஈவில நான் தோக்கடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பக்கமா அவன் அம்பனிட்டான். ஈவில் யாருங்கிறது இந்த உலகத்துக்கு நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லவும் இது டேஞ்சரஸ், சின்ன பசங்க இங்க இருக்காங்க நம்ம ஹீரோ சொல்றான். நான் ஈவில மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு அவன் ஆரோவை விடவும் நம்ம ஹீரோ ஷீல்ட வச்சு தடுத்துருதான். சரிஸ்கி உங்களுக்கு என்ன ஆச்சு, ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க, ஃபீனிக்ஸ் ரிவைவ் ஆக போது உங்களுக்கு டேஞ்சர் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் பட் அவ ரேஷியாவை காதலியா வாங்கிக்கல. நஃபமி அந்த ஸ்லேவ் பசங்க எல்லாரையும் உனக்காக சண்டை போட விட்டு காசு பார்த்துட்டு இருக்க. கேள்விப்பட்ட எக்ஸ்பென்சஸான மெடிசனை கொடுத்து அவனோட பிரதரை நீ ஸ்லேவாவே கடைசி வரை வச்சிருக்கலான்னு பாத்துருக்க. ஒரு அம்மா அவங்க பையனை காப்பாத்த சொல்லி உன்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, பட் நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லவும் அந்த பையன் ஆல்ரெடி செத்துட்டான், எப்படி காப்பாத்த முடியும் நம்ம ஹீரோ கேட்கவும் ஹீரோ பவர்ஸை வச்சு காப்பாத்திருக்கணும் நீட்ஸ்கி சொல்லவும் செத்தவங்களை நம்மளால காப்பாத்த முடியாதுன்னு உனக்கே நல்லா தெரியும். சரி என்னைய சொல்றியா, ஸ்பிரிட்டாடஸால நிறைய பேர் ஒன்னால இறந்து போனாங்களே, அவன் நீ பண்ணதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் உன்னோட குற்றத்தை மறைக்க நீ டாபிக்கை சேஞ்ச் பண்ற, உன்கிட்ட பேசி பிரோஜனம் இல்ல ஈவில், உனக்கு நான் கரணை காட்ட மாட்டேன் அப்படின்னு நீட்ஸ்கி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறான். அது போ தப்பா இருக்க நம்ம ஹீரோ பார்க்கவும் இதுதான் என்னோட புது பவர் ஜஸ்டிஸ் போ, உன்னோட ஈவில் நான் எல்லாருக்கும் காமிக்கிறேன் அப்படின்னு நீட்ஸ்கி வந்து அதை மேல பார்க்க ஏன் பண்ணி எல்லா பக்கமும் அது தெரிக்குது. அந்த போல யாரெல்லாம் அட்டாக் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து நீட்ஸ்கி தான் நல்லவன் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரெஃபரியும் அடிபட்டு இருக்கவும் நீட்ஸ்கி நான் அந்த ஷீல்டு ஹீரோ பக்கம் தான் இருந்தேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் பாத்தியா என் ஜஸ்டிஸ் போ உண்மையை வழியா கொண்டு வந்துருச்சு அப்படின்னு அவன் சொல்றான். அப்படின்னா இதுதான் நீட்ஸ்கியோட கார் சீரிஸா, பட் அதுல வித்தியாசமா ஏதோ இருக்கேன் நம்ம ஹீரோ அது என்ன நம்ம ஹீரோ கேட்கவும் இது புதுசா ஒரு ஹோலி பவர் பிரின்சஸ் மைண்ட் தான் எனக்கு கூட ஜஸ்டிஸ் பாதையில தான் நாங்க எல்லாருமே நடப்போம் அப்படின்னு நம்ம சொல்லவும் ஸ்பிரிட் ஆர்டிஸ்ட் கிட்ட தோத்த ஷாக்ல இருந்தவன மைண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்கா அப்படின்னு ரெண்டும் நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டாங்க. சரி இங்க இருந்தா பசங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சரினா பசங்க எல்லாரையும் சேஃபா இங்க இருந்து கூட்டிட்டு போறா. சில விஐபிஸும் மேல டாப்ல உட்காந்துருப்பாங்க. நீட்ஸ்கி தான் ஜஸ்டிஸ் இன் ஹீரோன்னு எல்லாரும் கத்தவும் உன்னோட போ ஒன்னும் ஜஸ்டிஸ் போலாம் இல்ல, அது எல்லாத்தையும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த போ தான் ட்ரூ ஜஸ்டிஸ், ஜஸ்டிஸ் தான் பவர், அதுக்கு ஒரே ஒரு வேலை தான் இருக்கு, இங்க இருக்கிற ஈவலை கொல்றது அப்படின்னு நீட்ஸ்கி சொல்றான். சரி இட்ஸ்கி நான் உங்க ஜஸ்டிஸை ஏத்துக்கிட மாட்டேன், உங்களை மீட் பண்ண அன்னையில இருந்து ஜஸ்டிஸ்னா என்னன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், மத்தவங்களை காப்பாத்துற ஒருத்தரா நான் இருக்கணும்னு நினைச்சேன், நீங்க என்ன காப்பாத்தின மாதிரியே உங்ககிட்ட இருந்தா ஜஸ்டிஸ்னா என்னன்னு கத்துக்கிட்டேன், சோ நீங்க பண்றது தப்பு, நான் அதை ஏத்துக்கிட மாட்டேன் அப்படின்னு ரீஷியா சொல்லவும் உன்னை திரும்பவும் நான் தான் அந்த ஈவில்ட்ட இருந்து காப்பாத்தணுமா ரீஷியா, சரி நான் அதை பண்றேன் அப்படின்னு நீட்ஸ்கி வந்து அவளை அட்டாக் பண்ண போகவும் டென்கன் மோசோ ஸ்டைலை யூஸ் பண்ணி அவ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. ஓ அப்படின்னா நீ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டா, பரவாயில்ல, கண்டிப்பா நான் உன்னை தோக்கடிப்பேன் அப்படின்னு நீட்ஸ்கி சொல்லவும் இல்ல ஈவன் நான் இங்க செத்தாலும் சரி உங்களுக்கு நான் புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லி ரீஷியா இப்ப ஸ்ட்ரைட்டா அவனை நோக்கி போறா. அட்டாக்லாம் அவ ஈஸியா தடுக்கவும் உன்ன மாதிரி வீக்கான ஒருத்தி என் ஜஸ்டிஸை எப்படி தடுக்கிற அப்படின்னு நம்ம பார்த்தா கிட்ட வரைக்கும் போய் அவனை அட்டாக் பண்ணுவோம். ஈட்ஸ்கியோட கர் சீரிஸ் அதிகமா ஆக்டிவேட் ஆகுது, அந்த பவரை உங்களை கண்ட்ரோல் பண்ண விடாதீங்க அப்படின்னு ரீஷியா சொல்றா. ஜஸ்டிஸ்ங்கிற பேர்ல ஈட்ஸ்கி அவன் கண்ணை மறைச்சுக்கிட்டான். 7 டெட்லி சீன்ல கண்டிப்பா இவன் கிட்ட இருக்கிறது பிரைடு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஈட்ஸ்கி அந்த பவரை யூஸ் பண்ண உனக்கு தான் ஆபத்துன்னு சொல்லவும் இவள் சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு ரீஷியாவோட ஷேடோவை பிடிச்சு அவளை கட்டி போட்டுருதான். இதோட இது முடிஞ்சது. பிரசன்ட் போல் முள்ளு முள்ளா இருக்கிற மாதிரியான ஒரு தலையை கொண்டு வந்து அவளை அப்படியே அதுக்குள்ள வச்சு ரேஷியாவை அவன் கிரஷ் பண்ணிருந்தான். நான் தான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம பார்க்கவும் ரேஷியா அசால்ட்டா அதை உடச்சுக்கிட்டு வெளியே வர டக்குனு போய் அவன் கண்ணிலேயாவா வெட்டியிருந்தா. என் வழியில ஏன் குறுக்க வந்துட்டே இருக்க, உன்னை மன்னிக்கவே மாட்டேன், மன்னிக்க மாட்டேன் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு ஈட்ஸ்கி அவன் பழைய லைஃப் எல்லாம் யோசிச்சு பார்த்து செம டென்ஷன் ஆகும். இந்த கார் சீரிஸ் அதிகமா பரவி அவன் போவையை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கி. ஈட்ஸ்கியோட விங்ஸும் அப்படியே பிளாக் கலர்ல மாறுது. என்ன யார் எதிர்த்தாலும் நான் அவங்கள கொல்லுவேன், எல்லாரையும் சாகடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ணுவோம். ரீஷியா அதை தடுத்தா. ரீஷியாவோட ஸ்வாட் உடஞ்சிருது. டக்கு நம்ம ஹீரோ இன்னொரு ஸ்வாட் அவகிட்ட தூக்கி போடுறான். பட் எனக்கு இது தேவையில்லை, என்னோட ஸ்வாடை வச்சே என்னோட ஓன் ஜஸ்டிஸை வச்சே நான் அவரை தோக்கடிப்பேன் அப்படின்னு ரீஷியா சொல்றா. வெப்பனே இல்லாம நீ எப்படி ஃபைட் பண்ணுவ, மேட்ச் அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ஈட்ஸ்கி அவளை அட்டாக் பண்றான். இப்ப வச்சு வெட்டு கொடுத்துரு அப்படின்னு அவன் சொல்லவும் என்னாலும் சரி நான் வெட்டு கொடுக்க மாட்டேன், என்ன நீங்க காப்பாத்தின மாதிரி நான் உங்களை காப்பாத்துவேன், என்னோட ஜஸ்டிஸ் வா சொல்லவும் இல்ல நீ ஒரு ஈவல் அப்படின்னு நம்ம சொல்றான். ஜஸ்டிஸை எதிர்க்கிறது ஈவல் மட்டும் கிடையாது, அது இன்னொரு ஜஸ்டிஸும் தான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நியாயம் இருக்கும் அப்படின்னு ரீஷியா சொல்லவும் ஜஸ்டிஸ் பக்கம் நான் தான் இருக்கிறேன், நான் தான் இந்த உலகத்தை காப்பாத்துவேன், மத்த எல்லாருமே ஈவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈட்ஸ்கி கத்திட்டு இருக்கும் போது அவன் போல இருந்த ஒரு பவர் டைரக்டா ரீஷியாவோட கைக்கு போகுது. பியூரான கீயை நான் ரீஷியா கையில சென்ஸ் பண்றேன் அப்படின்னு அட்லா சொல்றா. கார்டினல் வெப்பன் கிட்ட இந்த மாதிரிலாம் பவர் இருக்கா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரீஷியா இப்ப அதை ஒரு பூமராங்கா மாத்திரா. இங்க என்ன நடக்குது அப்படின்னு ஈட்ஸ்கி பாக்குறான்.
ஈவன் உன்னோட ஜஸ்டிஸ் அவன் போ கூட ஏத்துக்கல, உன்னை காப்பாத்த சொல்லி என்கிட்ட அது ஹெல்ப் கேக்குது அப்படின்னு ரீஷியா சொல்லவும், இல்ல என் போ எனக்கு துரோகம் பண்ணாது அப்படின்னு நம்ம யோசிக்கிறான். இன்னும் அதிக டென்ஷன் ஆகி அவன் அட்டாக் பண்ணுவோம். சீக்ரெட் டெக்னிக் ரோலிங் ஸ்பின் அப்படின்னு சொல்லி அந்த பூமராங்க அவ த்ரோ பண்றா. அவன் அட்டாக்க தடுத்து அசால்ட்டா அவ கைக்கே திரும்ப வருது. அதோட ஷேப்பை ரீஷியா இஷ்டத்துக்கு சேஞ்ச் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. மைண்ட் கொடுத்த அந்த போவோட சென்டர்ல இருக்கிறத வந்து ரீஷியா கரெக்டா அடிச்சு வெளியே தள்ளிடுதா. ஈட்ஸ்கியும் நார்மல் ஆகுறான். என்னோட இந்த புது பவர் நான் தோத்துட்டேனா அப்படின்னு அவன் பாக்குறான். வளர்ந்து ஜஸ்டிஸ்க்காக போராடுற ஹீரோவா இருப்பேன் அப்படின்னு தேர்ட் கிளாஸ்லயே ஈட்ஸ்கி சொல்லியிருப்பான். ஈட்ஸ்கி நீ உண்மையிலே ஆசம், பவர் இருக்கிற பசங்களால தான் அந்த பெரிய ஸ்கூல்ல ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு. புத்திசாலிக்க பசங்க மட்டுமே சேர முடிய ஸ்கூல்ல ஈட்ஸ்கி ஜாயின் பண்ணிருக்கான். பட் அவன் லெவல் 7 இருக்கவும் லெவல் 7 இருக்கிற ஒரு பையனை தான் எல்லாரும் பாராட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அத்தனை நாள் கான்பிடென்டா இருந்த ஈட்ஸ்கி இப்போ கான்பிடென்ட்டா இழக்கிறான். மார்க் கம்மியா வாங்கினதை பார்த்து அவங்க அம்மா ஃபீல் பண்றத அவனும் பாக்குறான். இதை ஏத்துக்கிட மாட்டேன், நான் யாருக்கோ குறைஞ்சவன் இல்ல அப்படின்னு ஈட்ஸ்கி யோசிக்கும் போது, நான் அவங்களை புரிஞ்சுக்கிடுவேன், நான் எப்பவோ கூட இருப்பேன் அப்படின்னு மைண்ட் சொன்னதை யோசிச்சுட்டு, பிரின்சஸ் மைண்ட் மட்டும் தான் என்ன புரிஞ்சுக்கிட்டா, அவ ஒருத்தி எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அவன் ஃபாஸ்டா ரோமுக்கு ஓடுறான். ஆமா, வேற யாரும் எனக்கு தேவையில்ல, அவ மட்டும் என் கூட இருந்தா போதும், என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற ஒரு பர்சன் அது அவ மட்டும் தான் அப்படின்னு. நீங்க தான் அந்த உலகத்தை காப்பாத்த வந்த ஹீரோ, நீங்க தான் ஜஸ்டிஸ் பக்கம் இருக்கீங்க அப்படின்னு அவ சொன்னதெல்லாம் அவன் யோசிச்சு பாக்குறான். அண்ட் மைண்ட் தான் வந்து இவனுக்கு இந்த ஈவில் பவரையோ கொடுத்துருப்பா. எல்லாரையும் காப்பாத்துறேன், நான் தான் ஜஸ்டிஸ் பக்கம் இருக்கேன்னு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு அவன் ரோமுக்கு போய் பார்த்தா ரோம்ல யாருமே இல்ல. காசு எடுத்துட்டு ஆல்ரெடி எல்லாரும் ஓடிட்டாங்க. உனக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா நம்ம ஹீரோ கொடுக்குறான். நான் அதை படிக்கிறேன், ரெண்ட் வாங்கி படிக்கிறேன், நீ கொடுத்த பணம் எல்லாத்தையும் நாங்க செலவு பண்ணிட்டோம். ஹீரோவா நீ நடந்துட்டு இருந்தது பார்க்க செம காமெடியா இருந்தது. மக்களை காப்பாத்தணும், நீ நிறைய காசு கொண்டு வந்திருக்க, அட்லீஸ்ட் அது எங்களையாச்சும் காப்பாத்தும். நீ ஒருவேளை என்ன பார்க்கணும்னு நினைச்சா அந்த ஷீல்டு ஹீரோவை தோக்கடி, உனக்கு ஒரு கிஃப்ட் விட்டுட்டு போயிருக்கனவா எழுதிருக்கான்னு சொல்லவும், நிறைய கடன் இருக்கு, எல்லாமே ஈட்ஸ்கி பேர்ல தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மைண்ட் கொடுத்த அந்த ஈவில் பவரை அப்படியே அவன் சவுத்துல போட்டு உடைக்கிறான். ஈட்ஸ்கியால அதை தாங்கவே முடியல. நான் சொல்லிட்டு அவன் அப்படியே மயங்கி விழுந்துருந்தான். காகங்கள்லாம் ஒரு பூனையை துரத்திட்டு இருக்கும்போது ஈட்ஸ்கி சின்ன வயசுல அதை போய் காப்பாத்திருப்பான். ஈட்ஸ்கி நீ ஜஸ்டிஸ்க்காக ஃபைட் பண்ற ஒரு ஹீரோ நம்ம பாட்டி சொல்லியிருப்பாங்க. யோசிச்சு பார்த்துட்டு இப்போ ஈட்ஸ்கி அப்படியே கண்மொழிக்கிறான். இந்த இடமே புதுசா இருக்கு, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் பார்க்கவும், மாஸ்டர் நஃபோமியா அவங்க ஆளுங்களும் இருக்கிற வில்லேஜ் தான் இது, உங்களோட கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு அவரும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு, கவலைப்படாதீங்க நானும் ஹெல்ப் பண்றேன், அதுக்கப்புறமா நம்ம ஒன்னா சேர்ந்து இந்த வேர்ல்டு ஒரு பெட்டரான பிளேஸா மாத்தலாம் அப்படின்னு. ரேஷியா மட்டும்தான் இப்ப ஈட்ஸ்கிக்கு சப்போர்ட்டா இருக்கிறா. ஈட்ஸ்கி இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வரல. ரேஷியா தான் அவன் கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் அவனை கொஞ்சம் கொஞ்சமா மாத்த ட்ரை பண்றான். ரேஷியாக்கு அந்த போல இருந்து திடீர்னு ஒரு பவர் கிடைச்சது. அதை பத்தி நம்ம ஹீரோ குயின் கிட்ட கேட்டிருக்கான். பட் குயினுக்கு அதை பத்தி எதுவும் தெரியல. போனிக்ஸ் ரிவைவ் ஆக போது இந்த 4 ஹீரோஸுமே ஒன்னு சேர்ந்துட்டோம், அந்த வகைக்கு சந்தோஷம். நம்ம ஹீரோ யோசிக்கும் போது போ ஹீரோ ஓகேவா இருப்பானு ரஃப்டாலியா கேட்கறா. கவர் சீரிஸ் யூஸ் பண்ணதுல அவனோட போவே அவனை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. ஜஸ்டிஸை பத்தி அவனுக்குன்னு ஒரு தனி ஐடியா இருக்கு. அட்லீஸ்ட் இதுக்கப்புறமா அவன் அதை ஃபாலோ பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஜஸ்டிஸ்ங்கிறதே ஒரு காம்ப்ளிகேட்டடான வேர்டு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஒவ்வொரு ஹீரோஸோட கர் சீரிஸுமே வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். இதுல இருக்கிறதுலயே போ ஹீரோவான ஈட்ஸ்கி தான் வந்து அந்த கர் சீரிஸ் கிட்ட அதிகமான கண்ட்ரோலை இழந்ததுனால அந்த போ அவனை ரிஜெக்ட் பண்ணி அதோட பவரை ரேஷியா கிட்ட கொடுத்து அவனை சேவ் பண்ணிருக்கு. பட் அதுக்குன்னு அவனால போவை யூஸ் பண்ண முடியாத அப்படின்லாம் எதுவும் சேஞ்ச் ஆகல. எப்படியோ 4 ஹீரோஸும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. என்ன நடக்க போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.